ஏமாத்திட்டே இருக்கிறான். தனியார்கிட்ட போய் 4 ரூபாய் மின்சாரத்தை 10 ரூபாய்க்கு வாங்குறது, 10 ரூபாய் மின்சாரத்தை 20 ரூபாய்க்கு வாங்குறது, இப்படித்தான் மின்சாரம் இன்னைக்கு நஷ்டமாயிட்டே இருக்கு. ஆக நீ ஒண்ணு புதுசா வந்து டவர் லைன் போட்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டாம். தமிழ்நாடு ஏற்கனவே மின் உற்பத்தியில, மின் பகிர்மானத்துல, மின்சாரத்தை கடத்துறதுல எல்லாத்துலயுமே தன்னிறைவான மாநிலம் இந்திய அரசாங்கமே சொல்லிருச்சு. எங்களுக்கு இன்னும் 30 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. அதனால எதை போட்டாலும் கேபிளா போடுகிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக மின்சார சட்டம் என்பது தெரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தி சட்டத்துல அந்த தந்தி சட்டம் இதுவரைக்கும் 9 வழக்குகள் அந்த தந்தி சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி வழக்கு போட்டு வச்சிருக்கோம். எதுக்காக நம்ம ரத்து பண்ண சொன்னோம் அந்த சட்டத்தை? இப்போ ஒரு ஹைவேஸ் உங்களுக்கு இந்த பகுதியில் வந்திருக்கும், சங்ககிரி டு வெள்ளக்கோயில். பேப்பர்ல பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுக்குறாங்க. விவசாயியோட பேர் போட்டு, சர்வே நம்பர் போட்டு, நஞ்சையா புஞ்சையா, கிணறு இருக்குதா, தோட்டம் இருக்குதா, தென்னை மரம் இருக்கு, எல்லா விவரம் அங்க வருது. பாதிக்கப்பட்டாங்க 21 நாட்கள் ஆட்சேபனை கொடுக்கணும் ஒரு அதிகாரி பேரையும் போட்டிருக்கிறேன். ஆனா டவர் லைனுக்கு அந்த மாதிரி செய்யறது கிடையாது. நம்மளுக்கு நோட்டீஸ், பப்ளிக் நோட்டீஸ் கிடையாது, பர்சனல் நோட்டீஸும் கிடையாது. ஆனா அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்ம பாதிக்கப்படும் போது கருத்து சொல்லக்கூடிய உரிமையை நமக்கு அடிப்படை உரிமையாக வழங்கி இருக்கிறது. இது அந்த வெள்ளையர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட தந்தி சட்டத்தில் கிடையாது. எனவே எங்களை கருத்து கேட்காம கருத்து சொல்லும் உரிமையை பறிச்சிருக்கக்கூடிய அந்த தந்தி சட்டத்தோட பிரிவு 10, 16 ரத்து செய்யுங்கன்னு சொல்லி போட்ட வழக்கு இன்னவரை கைகோர்ட் விசாரணைக்கு எடுக்காம 9 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. இப்ப நான் சொன்ன ஹைவேஸ்க்கு எப்படி விளம்பரம் கொடுப்பாங்க, டவர் லைனுக்கு எப்படி விளம்பரம் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்மள காவத்தம்பாளையத்திலிருந்து அந்த அரியலூர் வரைக்கும் ஒரு திட்டத்தை போடுறோம். அது வந்து பூந்துறை, மொடக்குறிச்சி, பாசூர், ராசிபுரம் இந்த ஊர்கள் வழியா போவோம். இந்த ஊரை சுத்தி போவோம், இல்ல குறுக்கால போவோம்னு சொல்லி போட்டு சும்மா தீப்பெட்டி சைஸ்ல இந்த பகுதியிலேயே வராத ஒரு பேப்பர் விளம்பரம் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம கோர்ட்ல போய் எங்களுக்கு விளம்பரமே கொடுக்கல, பப்ளிக் நோட்டீஸே கொடுக்கல, பர்சனல் நோட்டீஸே கொடுக்கலன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே பேப்பர் கோர்ட்ல அதை கொண்டு காட்டுவான். அந்த பேப்பர் எங்க ஊர்ல விக்கிறது இல்லைங்க, பிரிண்ட் ஆகுதுன்னு ஜட்ஜ் சொன்னா ஜட்ஜ் கேட்க மாட்டார். இந்த மாதிரி 8 திட்டங்கள்ல பேப்பர் விளம்பரத்தை ரத்து பண்ண சொல்லி வழக்கு போயிருக்கிறோம். 8 முறை கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கு, 8 முறையும். ஆனா 9வது முறை நீதிமன்றத்துக்கு அதே கோர்ட் நீதிபதி தான் வேற, அதே அப்படி விட்டு போறோம். அந்த நீதிபதி உத்தரவு போடுறாரு, நம்ம சொல்றதை கேட்கிறாரு. அரசாங்கத்தை கூட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கணக்கு கேட்கிறார். இந்த பேப்பர், நியூஸ் பேப்பர் அந்த ஏரியாவில் எத்தனை பேப்பர் அடிக்கிற, எத்தனை பேப்பர் போகுதுன்னு அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த பேப்பர் தமிழ்நாட்டிலேயே பிரிண்டிங் இல்லைன்னு சொல்றாரு. அரசாங்கம் என்ன சொல்றது, தமிழ்நாட்டிலேயே அச்சடிக்கிறதுல, விநியோகம் பண்றதுல, வியாபாரம் ஆகிறதுல அப்படி. அப்ப இந்த மாதிரி திட்டங்களுக்காகவே போலியோ ஒரு பேப்பர் கம்பெனி வச்சிருக்கிற, நியூஸ் பேப்பர் கம்பெனி. அப்ப அந்த பேப்பர் ரத்து பண்றாரு. ரத்து பண்ணிட்டு தினமலர்ல கொடு, தினமணியில கொடு, தினத்தந்தியில கொடு, லீடிங் நியூஸ் பேப்பர்ல, இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு பேப்பர், தமிழ் பேப்பர் 2 கூட உத்தரவு போடுறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனை முறை அந்த வழக்கு தோத்துது? 8 முறை தோத்துருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கட்டையும் ரத்து பண்ண சொல்லி வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வழக்குகள் தோத்துருக்கு. அதுக்கப்புறம் சட்டத்தை ரத்து பண்ணி வழக்கு போட்டு வச்சிருக்காரு. அடுத்தது உயர்மின் கோட்டம் மின்காந்த அலைகள். இந்த மின்காந்த அலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மட்டுமே 6 மாசம் ஆராய்ச்சி பண்ணணும். உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய ஆய்வறிக்கையிலிருந்து எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து இன்னைக்கு ஒரு மதுரை ஹைகோர்ட் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்குல இந்த மின்காந்த அலைகள் குறித்த பாதிப்புகளை சென்னை ஐஐடி ஆய்வு பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு ஒரு வழக்கு போட்ட வழக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதோட ஏத்துக்கிறது கிடையாது. ஒரு நீதி தலைவர் மீண்டும் அந்த வழக்கு போடாம இருக்கிறது கிடையாது. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குதோ அத்தனை வகையிலும் போராடி கொண்டே இருக்கிறோம். சரி, இத்தனை நாளா போராடுனீங்களே, எத்தனை திட்டத்தை நிறுத்திட்டீங்க கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு. எந்த திட்டத்தையுமே நிறுத்த முடியல, அது உண்மை, நாங்க ஒத்துக்கிறோம். எந்த திட்டத்தையுமே நிறுத்த முடியல, ஒத்துக்கிறோம். ஆனா என்னென்ன முன்னேற்றத்தை சந்திச்சிருக்கோம் இப்ப மட்டும் சொன்னேன். தண்ணி சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி வழக்கு போட்டிருக்கு, அது நிலுவையில் இருக்கு. மின்காந்த அலைகள் பாதிப்புகள் குறித்து ஆய்வு பண்ண சொல்லி வழக்கு போட்டிருக்கு, சென்னை ஐஐடி ஆய்வு பண்ண சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நிலத்தோட இழப்பீடுன்னு ஒண்ணு கிடையாம இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட உயர்மின் கோபுர திட்டங்கள் 2017க்கு முன்னாடி நிலத்துக்கான இழப்பீடே கிடையாது. மரம் இருக்கா, தென்னை மரத்துக்கு இழப்பீடு. இந்த இயக்கத்தை தொடங்கும் போது தென்னை மரத்துக்கு வெறும் 8000 ரூபாய் இழப்பீடு கொடுத்துட்டு இருந்தாங்க. வழக்கு
சரின்னு ஒவ்வொரு முறையும் தடுத்து தடுத்து போராடிய போது 8000 12,000 ஆச்சு, 12 18,000 உயர்த்தினாங்க, 18,000 22 ஆச்சு, 28 ஆச்சு, அப்புறம் 32,500 ஆச்சு, இப்ப 36,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த 36,500 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா 8,000 இருந்து 36,500. இதற்கு எடுக்கப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள். இதில் நாங்கள் சந்திச்ச போராட்ட வழக்குகள் 32 வழக்கு, சிறைக்கு போனது 40 பேர். இந்தியா பூராவும் இதுக்கு பயணிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, 14/6/2024 மத்திய அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை வேணும்னு சொல்லி 2019 டெல்லிக்கு போக ஆரம்பிச்சோம். 24 தான் வாங்கணும். இந்த மாதிரி சுற்றறிக்கை வாங்குறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தவர் தான் நம்ம பெருமதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா கணேசமூர்த்தி அவர்கள். ஒவ்வொரு முறையும் அங்க போகும்போது 10 எம்பிகளை கையெழுத்து வாங்கி கொடுப்பாரு, மின்சாரத்துறை அமைச்சர் சந்திக்க வைப்பாரு, நாடாளுமன்றத்தில் மட்டும் 3 முறை பேசியிருக்காரு. தொடர்ச்சியா ஒரு வீட்டில் நாங்க 25 பேர் 30 பேர் 50 பேர் போனாலும் ஆணு போட்டு சாப்பாடு செஞ்சு போட்டு 10 நாளைக்கு தங்க வச்சு எல்லாம் முடிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களை பார்க்க வச்சு தான் சொல்லுவாரு. அப்படி தொடர்ச்சியா நாங்க 12 முறைக்கு மேல டெல்லி போயிருக்கோம். அப்படி போய் போய் கொடுத்ததுதான் மத்திய அரசாங்கம் ஒரு குழு போட்டு 110 கிலோவாட்டா கேபிள் போட முடியும், 230 கிலோவாட்டா கேபிள் போட முடியும், 400 கிலோவாட்டா கேபிள் போட முடியும், 775 கேபிள் டெக்னாலஜி மீண்டும் எழுதி வச்சிருக்கேன். இதே மின்சார வாரியம் 1000 கிலோவாட் போடுறதுல அவனுக்கு தெரியும். தெரிஞ்சால் என்ன பண்ணுவான், இதுல சொல்ல மாட்டான். இன்னைக்கு இந்தியாவுக்கு பிறந்த சுற்றறிக்கை எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கம் மின்சார வாரியம் போட்டு வச்சிருக்கு. அப்ப இதை எடுத்துட்டு போய் கேபிள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி இருக்குன்னா இதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 6 ஆண்டுகள். அது ஒரே நாள் நில உரிமையை மீட்டுவிட முடியாது. அது படிப்படியே பல கட்டங்களை தாண்டி தான் பயணிக்கும். நம்ம கொள்கையை அடைகிற வரைக்கும், நில உரிமையை காப்பாற்ற வரைக்கும் நாங்கள் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் எத்தனை திட்டம் வந்தாலும் அதை தடுப்பது, நிறுத்துவது, தேக்குவது, விவசாயிகளை ஒன்றிணைப்பது, வழக்கல் மூலமாக நிறுத்துறது, விவசாய ஒன்றுதல் நிறுத்துறது, இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு உயர்மின் கோபுரங்களை பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கமா நம்ம சங்கம் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட சட்டமன்றத்திலேயே மின்சாரத்துறை அமைச்சரான தங்கமணி என்ன சொன்னாரு, இந்திய தண்ணி சேர்த்துல நிலத்துக்கு இழப்பு கொடுக்கறதுக்கு சொல்லவே இல்லை. இந்த வக்கீல் இந்த விவசாய சங்கம் தவறா தமிழ்நாட்டு விவசாயிகள் வழி நடத்துது, நம்பக்கூடாதுன்னு சொன்னார். சரியா 6 மாசம் கழிச்சு அதே தங்கமணி அமைச்சர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அம்மாவின் அரசு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறது, இந்தியாவிலேயே முதல் முறையாக உயர்மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிலத்துக்கான இழப்பீட்டை நாங்கள் தான் அறிமுகப்படுத்துறோம் சொன்னார். 6 மாசத்துடைய என்ன சொன்னாரு, வாய்ப்பே இல்லை, பொய் சொல்ற, ஏமாத்துற, சட்டத்திலேயே சொன்னார். 6 மாசம் கழிச்சு என்ன சொல்றாரு, நாங்க தான் இந்தியாவிலே முதல்ல அறிமுகப்படுத்துறோம்னு சொல்றாரு. என்ன அறிமுகப்படுத்தினாங்க பாத்தீங்கன்னா, டவர் அந்த 4 காலுக்கு இடைப்பட்ட இடத்துக்கு 85% கைலைன் காலியில், கம்பி போற இடத்துக்கு 15% கைலைன் காலியில். இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னான். சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட் விலையில பண்றோம்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னான். மீண்டும் 6 மாசம் போராட்டம் பண்ணி போலீஸ் வச்சு கைது சிறை போட்டு போதான் நாங்க அடக்கவே இல்லை. அப்ப 2.25 மணி ஒரு அரசாணை போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 85% 100 ஆக்குறாங்க, 120 ஆக்குறாங்க. இப்ப 200% நாங்க சொல்லியிருக்கிறோம். இத்தனை அரசாணைகள் பாத்தீங்கன்னா புக்லெட் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இவை அனைத்துமே 2017 இருந்து போராடி போராடி பெற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு சாதாரணமா நிலத்துக்கான இழப்பீடு ஒரு சாதாரண 230 கிலோவாட் அவர் நிலத்துல ஓரமா போகிற விவசாயி அவர் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வாங்குறாரு. 8,000 ரூபாய் கட்டுத்தண்ண மட்டும் இன்னைக்கு 36,000 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். 800 ரூபாய் கட்டின பணம் வந்து 11,000 ரூபாய் கொடுக்குறாங்க. வெறும் 12,000 ரூபாய் கொடுத்த நிலக்கடலைக்கு இன்னைக்கு ஏக்கராக்கு 60,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக பயிர் இழப்பீடை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறோம். நிலத்துக்கான இழப்பீட்டை பல மடங்கு உயர்த்தி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். நாங்க பயிர் இழப்பீடும் கேட்கல அரசாங்கத்துக்கிட்ட, நிலத்துக்கான இழப்பீடும் கேட்கல. நாம கேட்கறது எதை கேட்கிறோம், நிலத்தை காப்பாத்து, கேபிள் போடு, ரோட்டோரா போடு தான் கேட்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, மரத்துக்கு சேர்த்து வாங்கிக்க, நிலத்துக்கு சேர்த்து வாங்கிக்க, உனக்கு அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போட தயாராயிட்டு இருக்காங்க.
இதே தென்னை மரத்தை வந்து இந்த இடத்துல ஒரு ஹைவேஸ் போடுற வெட்டினாங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கு 72,000 ரூபாய் கொடுப்பாங்க. சிப்காட் அமைக்கணும் அரசாங்கம் தென்னை மரத்தை வெட்டுச்சுன்னா இதே தென்னை மரத்துக்கு 72,000 கொடுக்கும். ஆனா டவர் லைன் போனா கூட இது வெறும் 36,000 தான். அப்படி 100% கம்மி. ஏன் 100% கம்மின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 36,000 தான், அவங்களுக்கு மட்டும் 72,000 அல்ல. ஆனா அவங்களுக்கு கூடுதலாக ஒரு 100% ஒரு மடங்கு கொடுக்குறான். கருணை தொகை சொலேசியம் அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறான். 2013ஆம் ஆண்டு புதிய நிலமடுப்பு சட்டத்துல அந்த சட்டத்தை சேர்த்துக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா நிலத்தை எடுத்தா மட்டும்தான் அது, நான் அனுபவ உரிமைக்கு எடுக்கிற நிலத்தை எடுக்கிறதே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம நிலத்தை எடுக்கிறது இல்லை, பட்டால் நம்ம பேர் தான் இருக்காங்க, நம்ம விற்கலாம் வாங்கலாம். ஆனா மேல டவர் இருக்கும், நாம அனுபவ உரிமை மட்டும் எடுத்துக்குவாங்க. அனுபவ உரிமை எப்படி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப 725 கிலோவாட் போகுது டவருக்கு, இந்த நான் 2 காலுக்கு இந்த 2 காலுக்கு சென்ட்ரல் ஒரு லைன் எடுப்பாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 725 கிலோவாட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 69 மீட்டர் சொல்லுவாங்க. 69 மீட்டர், இந்த 35 மீட்டர், இந்த 35 மீட்டர். அந்த 35 மீட்டர் ரைட் ஆஃப் வே காரிடர் நம்ம சொல்லுவோம். அது வந்து மின்காந்த புலங்களால் பாதிப்பு ஏற்படும், வசிக்க கூடாது, வாழக்கூடாது, பயிரிக்க கூடாது நம்ம சொல்றோம். பல்கலைக்கழகம் அதை சொல்லுது, நீதிமன்றம் அதை ஏத்துக்குது. ஆனா இன்ன வரைக்கும் மின்சாரம் அதை ஏத்துக்கிறது கிடையாது. நிலத்தை முழுசாக எடுத்துட்டு போயிட்டா கூட உங்களுக்கு ஒரு வகை இழப்பீடு கிடைக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க விவசாயம் பண்ணிக்கலாம். ஆனா நடுக்காட்டுல அந்த டவர் நிக்கிறது என்பது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உருவாக்கும். நம்மளுக்கு 5 ஏக்கர் இருக்கு, நடுவுலயே ஓரத்திலே போட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு அவங்க 30 சென்ட் 40 சென்ட் பாதிக்கப்படும். அதுக்கான இழப்பீடு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு ஒட்டு மொத்தமா 5 ஏக்கர் டோட்டல் வேல்யூ அவுட் ஆயிடும். இந்த தோப்பு இருக்குது, நடுவுலயே ஓரத்தில் டவர் லைன் போனா இது ஏக்கரை 1 கோடி சொன்னா யாராச்சும் வாங்குவாங்களா? அது 1 ஏக்கர் அதை மட்டும் கழிச்சுக்கணும் ஒத்துக்குவாங்களா? அது இல்லைங்க. அது ஓரமான டவர் போகுது, நடுவால் டவர் போகுது, அது முடியாது. ஏக்கரை 10 லட்சம் ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. இதுவரைக்கும் யாராவது டவர் லைன் போன பூமி வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்களா? எவ்வளவு? 30,000 வாங்கி ரொம்ப பெரிய தொகை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆக டவர் லைன் போற பூமி நாம் யாரும் வாங்குறதும் இல்லை, விற்கவும் முடியறது. அதுக்கு ஒரு ரேட்டு நிலத்துல பாதியை குறைச்சிடுறாங்க. ஆக அப்படி நிலத்தோட அனுபவ உரிமை எடுத்து இவர்கள் நம்முடைய உரிமையை பறிக்கும் போது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நாம போராடுவதை தவிர வேறு வேலையே கிடையாது. இதில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இங்க நிறைய விவசாயிகள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் நம்ம ஹைகோர்ட் போய் வழக்கு போட்டு தடுக்க முடியாதான்னு கேட்பீங்க. இது வரைக்கும் ஒரு 200க்கு மேற்பட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறோம். டவர் லைன் வழக்குனா நம்ம இடத்த கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க. மூத்த வழக்கறிஞர்களும் நீதிபதிகள் வரைக்கும் ஒரு உயர்மின் கோபத்துக்கு எதிரான வழக்குகள் நம்ம சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்படுகிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு திட்டத்தில் எந்த நேரத்தில் வழக்குக்கு போகணுங்கிறத நாங்க சொல்லுவோம். ஆனா ஹைகோர்ட்ல நீங்க ட்ரைனிங் பண்ற நல்லா இருக்கிற சீனியர் யாருக்கிட்ட போனீங்கனாலும் இந்த டவர் லைனுக்கு உடனே ஒரு பெடிஷன் தட்டி போடுவாங்க. 2 மாசம் 3 மாசம் கழிச்சு ஒரு வழக்கு டிஸ்மிஸ் ஆகும். அந்த வழக்கு எடுத்து வந்து அவங்க கிட்ட காட்டுவான். வேற ஹைகோர்ட்டே அவங்க திட்டத்தை வந்து செய்ய சொல்லிருச்சு. அந்த ஊர்ல அந்த விவசாய கோட்டை கேஸை ரத்து பண்ண சொல்லிருச்சு. வழக்கை தள்ளுபடி பண்ணியாச்சு. இனிமே நீங்க போராடி ஒண்ணும் பார்க்க போறது இல்லை, நான் கொடுக்க காசை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க போய் அங்க போடுற வழக்கறிஞருக்கு இவ்வளவு வரலாறு தெரியாது, இவ்வளவு அனுபவம் இருக்காது, எத்தனை வழக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியாது, இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்புகள் வழங்கி இருக்குன்னு தெரியாது. அவங்க வாட்டுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ்ல நோட்டீஸ் கொடுக்காம வந்துட்டான், கருத்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. நீதிபதி என்ன சொல்லுவாங்க, சட்டத்தில் எடுத்து பார்த்து கருத்து கேட்கணும், சட்டத்தை சொல்லவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் பல காலமா நடந்துட்டு இருக்கு. அங்க இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ், ஒரு வழிகட்டல்னா தயவு செஞ்சு வழக்குக்கு போக வேண்டாம். வழக்குக்கு தேவை ஏற்படும் போது நாங்களே போக சொல்லி சொல்லுவோம், அவசரப்பட வேண்டாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போராட்டத்துக்கு வீரியமா இருந்ததோ அதே மாதிரி இங்க காட்டி இருக்கிற ஒரு ஆள் இருந்தான், அவங்க ஒரு வழக்கறிஞர் தான். எப்படி ஆக்சிடென்ட் கேஸ்ல உளுந்து பாடி இருந்தா நம்ம ஐயோ மண்ணை அடிச்சு அழுதுட்டு இருப்போம் இல்லைங்களா? அங்க வந்து ஜீவிச்சு வந்து உட்காந்துருப்போம், எனக்கு கையெழுத்து போடு, இவ்வளவு வாங்கி தரேன்னு சொல்லுவாங்கல்ல.
அந்த மாதிரி ஒரு வக்கீல் இருக்காரு இந்த ஊர்ல. எங்கெங்கெல்லாம் டவர் லைன் போகுதோ ஆபீசர் வந்து அவருக்கு ஒரு காருக்கு செலவு கொடுத்துருவாங்க, ரூட் மேப் கொடுத்துருவாங்க, கொண்டு ஊர்ல இறக்கி விட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் இழப்பீடே தரமாட்டாங்க. நான் போட்டு வாங்கி தரேன், கலெக்டர் பெட்டிஷன் போடணும், எனக்கு 10% கொடு, 20% கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம போராட்டத்தின் காரணமா இழப்பீட வாங்கிக்கன்னு சொல்லி போட்டு தாசில்தார் நிலத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆனா 10% 20% கேட்கிறாங்க. அதுக்காக ஒரு கலெக்டர் அவர் ஒப்பந்தம் போட்டார். அப்போது கலெக்டரோட 100 தென்னை மரம் 150 போட்டு எழுதி வாங்கிக்கிறது வருவாய்த்துறைன்னு சொல்லி 25 மரம் கலெக்டருக்கு, இவருக்கு 10 மரத்துக்கு காசு எடுத்துக்கிறது. நம்மளுக்கு 100 மரத்துக்கு 110 மரம் வரும், அவ்வளவுதான். இதுல நம்ம என்ன ஆக்கியிருக்கிறாங்க, குற்றவாளி ஆக்கியிருக்கிறாங்க. இந்த கலெக்டர் அவரு சேர்ந்து அடிச்ச ஊழல் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கடைசி விவசாயி 40% கேட்கிறாங்க. விவசாயி 20 பேசுறீங்க, எப்படி 40 அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த விவசாயம் செக்க போற நிறுத்தி வைக்கிறாங்க, பாஸ் பண்ணாங்க. இப்படி எல்லாம் உங்க மாவட்டத்திலையும் அநியாயம் நடந்துச்சு. அங்க விவசாயி தவறாக வழிநடத்துவதற்கு நிறைய பேர் வருவாங்க. யாரு வந்தாலும் கூட்டிட்டு வாங்க, உட்கார வைப்போம், பேசுவோம், விளக்கமா சொல்லுவோம். தயவு செஞ்சு தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறாங்க, அது ஒட்டுமொத்த இயக்கத்தையும் பாதிக்கும். அன்னைக்கு அவங்க செஞ்ச தப்புல பாத்தீங்கன்னா நிறைய அறியாமல் இருந்த விவசாயிகள் இவரோட போனா தான் காசு ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஊருக்கு தாசில்தார் தண்டக்காரன் போய் வைக்கணும், முருகல் போய் சொல்லி கொடுத்தேன். பணக்காரன் விவசாயி இப்போ அக்யூஸ்ட் ஆகி வந்துருக்காங்க. அங்க எதுக்காகனா உங்களுக்கு தசை இருப்பாங்க, இந்த டவர் நிறுத்த முடியாதுமா, நிறுத்த முடியாது உண்மைங்கிறது எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், 2015 வரைக்கும் எத்தனை முன்னேற்றங்களை சந்திச்சிருக்கிறோம். கேபிள் இருக்கிற கொள்கை எவ்வளவு நகர்ந்திருக்கிறோம், அதை யோசிச்சு பாருங்க. இந்த 725 கிலோவாட் என்பது நாம ஈஸியா கேபிள மாத்தக்கூடிய வழி இருக்குது. ஏன்னா இன்னும் எந்த கம்பெனிக்கு அரசாங்கம் டெண்டரே கொடுக்கல. அளக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்டெர்லைட் கம்பெனி வந்திருக்கிறாங்க. அப்புறம் அளக்கிற கம்பெனி கொடுத்தா போடுற கம்பெனி தான் வருவாங்கிறது பொதுவான புத்தி தானே. அதோட மாற்றமெல்லாம் அவர் கொடுக்க வேண்டியது கொடுத்து அளக்கிற கணக்கு வாங்கிட்டு அடுத்து போடுற கம்பெனி தான் வருவார். அங்க அப்படி வரும்போது நாம் எல்லாரும் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம், ஈரோடு, நாமக்கல், சேலம், அதுக்கந்தல்ல கள்ளக்குறிச்சி விவசாய ஒன்றுபடுத்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாமக்கல் பாதி தூரம் பார்த்துட்டாங்க, இன்னும் பாதி தூரம் பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க ஒட்டுமொத்த விவசாயி ஒருங்கிணைச்சு டவர் போடுறதுக்கு முன்னாடி எங்க நிலத்துல போடாதுன்னு சொல்லி பகுதி வாரி இந்த மாதிரி விளக்க கூட்டங்களை நடத்தி அவருக்கு சொல்லி கொடுத்து ஒன்றுபட்டு தடுத்து நிறுத்துறது. அவன் எங்க போலீஸ் ஸ்டேஷன் போட வரானோ அங்க நம்ம எல்லோரும் குடும்பத்தோட கூட்டமா போறது. குடும்பத்தோட கூட்டமா போற நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுச்செயலர் தெளிவா சொன்னாரு, பெண்கள் வரணும். என்ன வரணுங்க, நீங்க உயர்மின் கோபுர போராட்டங்கள்ல நிறைய ஆம்பளை சமரசம் ஆயிட்டாங்க. அட அந்த ஊர்ல போட்டானாமா, அவன் காசு வாங்கிட்டானாமா, விட்டானாமா, இப்ப வாசு வாங்காத உண்டு, இல்லட்டவங்க இப்ப கிடையாதாமா, மணியரன் சொல்றான், தண்டக்காரன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் சொல்றான், உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, ஒன்றியம் சொல்றாரு, மாவட்டம் சொல்றாருன்னு எல்லாம் சமரசம் ஆயிட்டாங்க. ஆனா பெண்கள் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது போராடலாம், உயிரே போனாலும் பரவாயில்ல, வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, ஜெயிலு போட்டாலும் பரவாயில்ல சொல்லி போட்டு கடைசி வரைக்கும் பெண்கள் தான் அதிகம் பேர் மிக உறுதியாக தடுத்தாங்க. அவர்களால் ஏற்பட்டதான் இந்த புதிய மாற்றம் எல்லாம். 5 பெண்கள் வழக்கு வாங்கி சிறைக்கு போயிருக்காங்க, யோசிச்சு பாருங்க. ஆக நீங்க போராட்டத்துக்கு வரும்போது பெண்களோட அக்கா மட்டும் வரணும். இங்க வந்திருக்கிறீங்க ஒரு 10 பேர் நீங்க அக்கா மட்டும் வந்திருக்கிறாங்க, 19 வந்திருக்கிறாங்க, பொதுச்செயலர் எண்ணிட்டாங்க. அதை கூட இங்க வந்திருக்கிற பாதி கூட பெண்களா இருந்தாங்கன்னா உலகத்தோட செய்தி எடுத்து அனுப்புவாங்க. அந்த போட்டோ பார்க்கும்போது அரசாங்கம் யோசிக்கும், பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அப்ப நம்ம எச்சரிக்கையா கையாளணும், அவங்களை கூப்பிட்டு பேசுன்னு சொல்லுவாங்க. அரசாங்கமே வந்து பெண்களுக்கு முதலிடம் கொடுன்னு சொல்லுது, சபை வந்து சொல்லுது. அந்த அளவுக்கு அதிகம் வந்தா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நாம தானே கூட்டிட்டு வரோமே, வரமாட்டேங்கிறாங்க நிறைய. நீங்க வீட்டுல இருந்து நம்ம தான் காலையில எழுந்திரிச்சு குடிச்சிட்டு வந்தா போய் சரி ஊட்டின்னு சொல்லிடலாம். உதாரணமா பஞ்சாப்ல விவசாயியோட போடணும், அந்த மாதிரி போடணும். பஞ்சாப் மட்டும் உதாரணம் இல்லைன்னா பஞ்சாபுக்கே வழிகாட்டு தமிழ்நாடு தான். நான் உழவர் குறித்த நாராயணசாமி நாயுடு அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியா பூரா இருக்கிற விவசாய சங்கங்களுக்கு வழிகாட்டியும் தலைவர் அவர் தான். அந்த அளவுக்கு நம்ம போராடிய மாநிலத்தில் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தணும். இலவச மின்சாரம் கலைஞர் கொடுத்தாருன்னு சொல்றீங்க.
25 வருஷம் போராடி 63 உயிரை கொடுத்து தியாகம் பண்ணி போராடி பெற்றது. அதுக்கு பேர் இலவச மின்சாரம் இல்ல, அது உரிமை மின்சாரம். அதனுடைய நினைவுச்சுன்னா அவனாசியம் இருக்கு. விவசாயிகள் உயிர் தியாகம் 11 இடத்துல இருக்குன்னா 11 இடத்துல இருக்கு. இங்க மட்டும் துப்பாக்கி சூடு நடக்கல, 11 இடத்துல இருக்கு. அதிக பேர் இறந்தவங்க பெத்தநாய்க்கமலை, தலவாசல் பக்கத்தில் சேலம் மாவட்டம். ஆக அந்த அளவுக்கு விவசாயிகளை திரட்டி விவசாயிகளை ஒன்றுபடுத்தி அரசாங்கத்திட்ட கோரிக்கையை வெல்ல முடியும்னு வென்று காட்டியது நம்ம தமிழ்நாடு. அதற்கு வழிகாட்டியது உழவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள். அதை பார்த்து இன்னைக்கு இந்தியாவில் விவசாய சங்கங்கள் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. அவர்கள் அதே கட்டமைப்போட வச்சிருக்கிறாங்க. நம்மால் உழவர் நாராயணசாமி நாயுடு இறந்தாரு, அவருக்கு கீழே நம்மால் ஆள்வர் கட்டுப்பாடத்தையும் தனித்தனியே கிளம்பிட்டாங்க. அப்பமோட சொந்த பிரிவுகள் எப்படி புரியா இருக்கிறோமா அந்த மாதிரி அவர் போனதுக்கு பிறகு மாட்டாங்க. சங்கத்தை பிரிச்சு பட்டா போட்டு ஆள்வர் லெட்டர் கூட போட்டாங்க. இன்னைக்கு ஒரு சங்கம் 200 சங்கமா மாறி நிற்குது. எத்தனை இருக்குதுன்னு யாருக்கு அதையெல்லாம் உடைச்சு இன்னைக்கு நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் 28 மாவட்டங்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கோம். எல்லா ஊர்லயும் கிராமங்களுக்கு கிளைகளுக்கு வர உரிமை சேர்த்திருக்கோம். விவசாயிகளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தலையிடுறோம், போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதிமுக ஆட்சியிலும் போராட்டம் வழக்கு சிறை, திமுக ஆட்சியிலும் போராட்டம் வழக்கு சிறை, இந்த ஆட்சியிலும் போராட்டம் உண்டு வழக்கு உண்டு சிறையும் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அது 725 நடக்கும். இந்த திட்டத்துக்காக நடக்கும். நீங்களும் ஜெயிலுக்கு வர ரெடியா இருக்கீங்களா? சரி, எத்தனை பேருக்கு ஜெயிலுக்கு போயிருக்கீங்க? 80 பேர் போயிட்டாங்க. எங்க ஜெயிலுங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. போராட்டம் வழக்குறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது மேல ஒரு வழக்கு போட்டாங்க. 2-3 பேர் நின்னாங்க பாத்தீங்களா? என்ன வழக்கு போட்டாங்க தெரியுங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்கன்னு போட்டாங்க. அந்த பொது சொத்து எது தெரியுங்களா? நிலத்தை அளக்க ஒரு குச்சி பாத்தீங்களா? ஒரு 2 ரூபா குச்சி. அந்த குச்சி அந்த குச்சியை புடுங்கினாங்களாம், உடைச்சு வீசினாங்களாம். இது பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சதா வழக்கு. அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாங்களா, திட்டத்தை செயல்படுத்த விடலையா, அரசு ஊழியர் சொல்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையா, அரசாங்கத்தோட செயல்படுத்த விடலையா. அடுத்து போராளி வந்துட்டு சிறைக்கு போறாரு. ஆக இப்படி போட்ட வழக்கு தான். சிறைக்கு போனாங்க, பெயில வந்தாங்க. இந்த மாதிரி என் நிலத்துக்குள்ள வந்தாங்க, சட்டவிரோதம் வந்தாங்க, எனக்கு நோட்டீஸை கொடுக்கல, கருத்து கேட்கவே இல்லை, சட்டவிரோத திட்டத்தை தொடங்கும் போது எனக்கு போராடும் உரிமை அடிப்படை உரிமையாக அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமையை பயன்படுத்தி நான் அறவழியில என் நிலத்துல தான் நான் போராடுறேன்னு சொல்லி அவங்க போட்ட வழக்குகளை பூராமே உயர்நீதிமன்றத்தில் போட்டு ரத்து பண்ணியாச்சு. உங்க ஈரோடு மாவட்டத்தில் போட்ட வழக்கு எல்லாம் உயர்நீதிமன்றத்தில் போட்டு ரத்து பண்ணியாச்சு. எங்க பேர்ல இருந்து 18 வழக்கு கைகோர்ல போட்டு ரத்து பண்ணியாச்சு. ஆக வழக்கு வரும், தூக்கி உள்ள வைப்பாங்க, 14 மாசம் ஜெயில இருப்போம், மீண்டும் வெளியே வருவோம், போராடுவோம், அந்த வழக்கு கைகோர்ல போட்டு ரத்து பண்ணிடுவோம். ஜெயில ஒண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம வாவு சிதம்பரம் கஷ்டப்பட்ட மாதிரி கல்லடைக்கு சொல்றதோ செக்கிலுக்கு சொல்றதோ இந்த பழைய கஞ்சி கூட கிடையாது. தமிழ்நாட்டு ஜெயில் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, ரொம்ப சொகுசா இருக்கு. அரசியல்வாதி அடிக்கடி 1 மாசம் இருந்தோம் நாங்க 12 பேர். ஒவ்வொரு ஜெயிலும் ஒருத்தர் உட்கார வச்சாங்க. கூட வேலூர் ஜெயில உட்கார வச்சாங்க. ஜெயில் அற்புதமா இருக்கு. நல்ல 3 வேளை சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல நிம்மதி. அதுவும் போராட்ட வழக்கு சிறைக்கு போனீங்கன்னா போராட்ட சிறைவாசிக்கு தனியா மரியாதை உண்டாங்க. தனி இடத்தை கொடுத்துருவாங்க, தனியா இடத்தை கொடுத்துருவாங்க. காலையில 6 மணிக்கு விட 6 மணிக்கு ஜாலியை ஜெயிலுக்கு போய் சுத்தி காலை கேட்கலாம். நீ இப்படி உள்ள வந்த, எந்த கேஸ் உள்ள வந்த, இப்படி ஜாலியை பொறுத்து போயிட்டு இருக்கு. இந்த போராட்ட காலத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்குறாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. வேண்டி வரமா கேட்கணும். எங்க ஜெயிலுக்கு வர்றதுக்கு பார்த்து இன்னைக்கு நம்ம ஊர் ஜெயிலுக்கு போற இந்திக்காரங்க 10 பேர் இருக்கிறேன். கேஸ் ஆளே எடுக்க நம்ம போலீஸ் என்ன பண்றாங்க, இவங்களை புடிச்சு உள்ள போட்டுறாங்க. எந்த கேஸ் எடுத்தாலும் அவன் ஜாமீனே போடுறது இல்லை. ஏன்னா ஜாமீனே போறதுல கேட்டா எல்லா இந்திக்கார அக்யூஸ்ட் ஒரே மாதிரி தான் சொல்லுவான், இந்த தண்ணிக்கு இந்த சோறுக்கு தயாரா நம்ம ஊருக்கு வரோம். உங்க ஊர்ல வந்து உங்க தோட்டத்துல சிக்கி கம்பெனியில சிக்கி அடி வாங்கி உத வாங்கி வேலை செய்யறதுக்கு பதிலா ஒரு கேஸ வாங்கிட்டு உள்ள நிம்மதியா போகுது. எனக்கு எங்க செக்ஷன்ல 2 வருஷம் தான் தண்டனை. நான் 1 வருஷம் நின்று உள்ளே கழிச்சுட்டுனா ஜட்ஜை நம்ம வந்து சுற்றுவாரு. நான் ரிலீஸ் ஆகிட்டே போய்க்கிறேன். நான் வைக்க விரும்பல, கேஸ் நடத்த விரும்பல, ஜாமீனுக்கு போகல, எனக்கு வாழ்க்கையில சொகுசா போகுதுங்கிறேன். உண்மையிலுமே ஜெயிலாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல் தான். அது பேர் ஜெயிலாம் சொல்ல கவர்மெண்ட் ஹாஸ்டல் தான்.
அந்த மாதிரி நாங்க 2019 போகும்போது சாப்பாடு வாங்கி வைக்க முடியாது. ஜெயிலுக்குள்ளே காசு கொடுத்து வாங்கி தான் சாப்பிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை. பொதுவாகவே ஜெயில சாப்பாடு இப்ப சூப்பரா இருக்கு. நம்மளால வருவாங்க, கண்ணீர் விடுவாங்க. எதுக்கியா கண்ணீர் விடுற? நான் ஜாலியா ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கிறேன், நல்லா தூங்கியிருக்கேன், நல்லா படிச்சிருக்கிறேன், மீண்டும் ஒரு 4 வருஷத்துக்கு போற வேண்டிய தெம்போட வந்திருக்கிறேன், எதுக்கு அழுகிறீங்கன்னு தான் கேட்பேன். ஆக சிறை என்பது ஒரு ஓய்வு. அந்த போராட்ட வழக்கில் கூட யாரும் தண்டிக்கவே முடியாது, நீதிமன்றமும் தண்டிக்க முடியாது. ஏன்னு கேட்டா போராட்டம் என்பது அடிப்படை உரிமை. எப்படி வாக்கு செலுத்தும் உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமை, அரசியல் உரிமை, வாழ்வுரிமை எல்லாத்தையும் அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையாக வழங்கி இருக்கிறதோ அதே அரசியலமைப்பு சட்டம் போராடும் உரிமையையும் அடிப்படை உரிமையாக வழங்கி இருக்கிறது. நியாயமாக சரியான காரணங்களுக்காக அறவழியில நீங்கள் அமைதியாக கூடுவதற்கும் போராட்டம் செய்வதற்கு அனுமதி இருக்கு. போலீஸ் என்ன பண்ண முடியும்னா, இவர் நடுரோட்ட போராடாத, ஓரமா போய் போராடு. இந்த ஊர்ல போராட்டம் பண்றது ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறோம், அங்க போய் போராடு, இங்க போராடாது, இப்படித்தான் சொல்ல முடியும். காவல்துறை போராட்டத்தை ஒழுங்கு பண்ண முடியும் போலயே தடை செய்ய முடியாது. அப்படி தடை செய்ய உடனே கோர்ட்ல போய் அனுமதி வேண்டியது, மீண்டும் போராட்டத்தை நடத்துவோம். ஆக போராட்டம் என்பது ஒரு பெரிய ஒரு தேச துரோகம் கிடையாது. போராட்டம் இல்லாமல் இவ்வளவு வெற்றியையும் வரல, இவ்வளவு முன்னேற்றமும் வரல. எங்கெல்லாம் திட்டத்தை தடுக்கிறோமோ, ஒன்றுபட்டு நிக்கிறோமோ, நிலத்தை காப்பாத்திருக்க நாம் ஒன்றுபட்டு நிக்கிறோமோ, அங்குதான் முன்னேற்றம் கிடைக்கிறது. அங்குதான் அரசு பணியுது, காது கொடுத்து கேட்குது, உட்கார வச்சு பேசு. நீங்க இல்லை இப்பெல்லாம் போய் பேசுறீங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. வாங்கி மனு வாங்கி போட்டு சரி நான் பார்த்து சொல்லி ஓரமா போட்டு போயிடுவாங்க. ஒரு கம்பெனி டெண்டர் எடுத்து திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வரும்போது போய் தடுத்து பாருங்க. அவன் உடனே அமைச்சர் போன் அடிப்பான், அமைச்சர் கலெக்டர் போன் அடிப்பாரு, உடனே நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் பேசணும்னா கலெக்டர் சொல்லுவாரு, எனக்கு எந்த நாலேஜுமே இல்லையே, திட்டம் இப்படி ஒரு வருதா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே தெரியலன்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர் தான் சொல்லுவார். உண்மைதானுங்க, அவளுக்கு தெரியாதுங்கிறது உண்மைதான். இல்ல ஆரம்பத்துல வேலை வாய்ப்பு கிடைக்குது, உங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொல்லி திட்டத்தை பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, 75 வருஷமா நம்ம பொய் வாக்கு கொடுத்து எல்லா கட்சியும் ஏமாத்திட்டே இருக்கிறான். ஏமாந்து ஓட்டு போட்டுதான் இருக்கிறான். அரசு ஊழியரும் பொய் சொல்றான், அரசியல்வாதியும் பொய் சொல்றான். பரவாயில்ல, நீங்க தியாகி ஆயிட்டீங்க. அந்த வழக்கு கொடுக்க நீங்க கோர்ட்டு போனாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஆக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் உயர்மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் துவக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய கோரிக்கைகளை நோக்கங்கள்ல சமரசம் இல்லாமல் முன்னேறி கொண்டிருக்கிறது. பல வகையில விவசாயிகளை ஒருங்கிணைப்பு செய்யறோம். இந்தியா புறமணிக்கு ஆலோசனைக்கூடிய அமைப்பாக வளர்ந்து நிற்கிறோம். அரசியல், ஜாதி, மதம், கட்சிகளை கடந்து விவசாயிகளை உழவர் உறவுகளாக ஒருங்கிணைப்பு செய்யறோம். வழக்குகளை சந்திக்கிறோம், சிறைக்கு போறோம், போராட்டத்தை நடத்துறோம். எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறது கிடையாது. யார் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறன்னு பாத்தீங்கன்னா நீங்களாம் தான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்க. பொழுதோட வரைக்கும் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. காலையில் செக்கை வாங்கியிருப்பாரு, கையெழுத்து போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் போன் பண்ண நம்ம ஆளுக்கு எடுக்கவே மாட்டாங்க. எடுக்காத இல்லாம பக்கத்தோட்டக்காரர்கள் அங்கேயே ப்ரோக்ராம் மாறிடுவாங்க. டேய் உனக்கு தான் 2 லட்சம் தாராங்களா, சொன்னா கேளு, கையெழுத்து போட்டு. நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ற மச்சான் இருக்கேன், அது வரைக்கும் பேசி பார்த்துட்டேன், நிறுத்த முடியாதாமா. அவங்க கூப்பிட்டு சொல்லி கலெக்டர் எங்களை பர்சனலா பேசினார், நீ தயவு செஞ்சு விட்டுரு, நான் உனக்கு 2 லட்சம் வாங்கி தரேன். யாரை புரோக்கரை மாத்துவாங்க? நம்ம விவசாயிகளை தான் புரோக்கரை மாத்துவாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன ஆசை காட்டுவானா, உனக்கு மட்டும் தென்னை மரத்துக்கு 36,000 போட்டு கொடுத்துட்றேன், ஒரு 10 தென்னை மரம் சேர்த்து போட்டு கொடுத்துறேன்னு ஆசை காட்டுவான். இந்த ஆசை காட்டுறது யார்? நம்மளோட விலைக்கு போறது, நம்ம விவசாயிகள் விலைக்கு போறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் சங்கம் உறுதியாக இருந்தும் போராட்டத்தில் யாரும் பின்னடைவு சந்திக்கிறோம்? நம்ம விவசாயிகளால தான் போராட்டத்தை பின்னடைவு சந்திக்கிறோம். ஈரோடு மாவட்டத்திலும் நடந்திருக்கு, எல்லா மாவட்டங்களிலும் அது நடந்திருக்கு. இங்க மட்டும் நடந்தது, உங்க ஊர்ல மட்டும் நடந்ததுன்னு சொல்லல. அதனாலதான் ஒவ்வொரு திட்டத்தையுமே ஒரு வருஷத்துல முடிக்க வேண்டிய திட்டத்தை 6 வருஷம் 7 வருஷத்துல முடிச்சுக்கிறாங்க. வழக்கில் நம்ம சந்திக்கிறோம், போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு திட்டமும் வந்தீங்கன்னா எந்த திட்டமே தோல்வியில முடியல.
ஆனா வெற்றியும் கிடைக்கல, ஆனா நிறைய முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கு. ஆக இந்த 725 கிலோவாட் திட்டத்தை கேபிளாக போட முடியும், சாலையோரமாக அமைக்க முடியும். எனக்கு கேபிள் வேண்டாம், தென்னை மரத்துக்கு ஒரு லட்சம் கொடு, எனக்கு தென்னை மரத்துக்கு 2 லட்சம் கொடு, காட்டுக்கு 10 மடங்கு கொடு அப்படிங்கிற கோரிக்கை நோக்கி தயவு செஞ்சு யாரும் வைக்கவே வேண்டாம். இங்க இழப்பீட்டுக்காக இந்த இயக்கம் போராட வரல. இழப்பீடு நீங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டான், இழப்பீட கேட்டாலும் கொடுக்க மாட்டான். தவறு போட வேண்டிய உறுதி என்னைக்கு போராட்டத்துல தடுக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நில உரிமை கிடைக்கும். அந்த நில உரிமையை விட மேலானது எதுவுமே கிடையாது. ஆக அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க இந்த டவர் லைன் பிரச்சனையில ஒரு 10% எங்களை கேட்டிருக்கீங்க. எவ்வளவு கேட்டிருக்கீங்க? இன்னும் 90% நீங்க கேட்க வேண்டியது இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு கூட்டமாக எந்த சூழ்நிலை எதை சொல்லிக் கொடுக்கணுமோ, எந்த சூழ்நிலை எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னைக்கு இதை கேட்டது இது நீங்க மண்டல ஏத்திரக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, சிரமப்பட்டிருப்பீங்க. சில பேர் வந்தவங்க இன்னும் அட்வான்ஸ் அதிகமா கத்துட்டு வந்திருப்பீங்க, படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. அது என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, கலந்துரையாடுவோம், பேசுவோம், ஆவணங்களை ஆதாரங்களை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னா தான் அந்த முடிவு சரியாக இருக்கும். முடிய தனியாக உட்கார்ந்து நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு ஒட்டுமொத்த விவசாயியை பாதிக்கும். அந்த முடிவை யாரும் எடுக்க கூடாது என்பதை வழிகாட்டுதலாக வச்சுக்கொண்டு அவசரப்பட்ட நீதிமன்றத்துக்கு போயிடாதீங்க அப்படிங்கிற வேண்டுகோளையும் வைத்துக் கொண்டு நீங்க வந்திருக்கிற எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தேவையில்லாத தயவு செஞ்சு போடாது. இந்த குட் மார்னிங் வீடியோ தயவு செஞ்சு போடுறது. எங்க சங்கத்துல தினசரி 4 அறிக்கை கொடுப்போம். அந்த 4 அறிக்கையை நாங்க அந்த குரூப்ல போடுறது கிடையாது. ஏன்னா நீங்க இங்க எங்கேயாவது ஒருத்தர் அடக்க வந்திருப்பாங்க, அந்த செய்தி போடுறதுக்கு பொருள் நீங்க பின்னாடி 2 செய்தி போட்டுறீங்க, அது மேல போய் அதை பார்க்க மாட்டாங்க. எப்ப வாட்ஸ்அப் நம்மளால உள்ளவனுக்கு கீழே இருக்கிற செய்தி தான் பார்ப்பாங்க. அதனால இது சம்பந்தப்பட்ட செய்திகளை மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. இங்க வந்திருக்காங்க, நோட்டு வச்சிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. இது யாராச்சும் விருப்பப்பட்டா போன் நம்பரை கொடுத்துருப்போம், குரூப்ல சேர்த்துவாங்க. யாராச்சும் எங்க ஊர்ல நாங்க 40 பேர் 50 பேர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா குரூப்ல உங்களை சேர்த்து அட்மின் போடுவோம், ஊருக்கார போய் குரூப்ல சேர்த்து. நாமக்கல் மாவட்டத்துக்கார வந்திருக்கிறீங்க, பாதி பார்த்தா சென்னை செல்லமுத்தண்ணா மகேஷ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து மீதி பாதி பார்த்து முடிக்க அங்க ஒரு கூட்டம் வைப்போம். அதுக்கப்புறம் சேலத்துல நம்ம குழு இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்குற வேலையை தொடங்கிட்டாங்க. கள்ளக்குறிச்சியும் பார்க்க சொல்லியாச்சு. ஆக 4 மாவட்ட விவசாயிகள் ஒருங்கிணைச்சதுக்கு அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல பெடிஷன் கொடுக்கிறது, அமைச்சர் சந்திக்கிறது, எம்எல்ஏ சந்திக்கிறது, கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், போராட்டம், சென்னைக்கு போறது, இப்படி பல விஷயங்கள் நம்ம தொடங்க வேண்டி இருக்கிறது. எல்லாத்தையும் படிப்படியாக தான் செய்ய முடியும். ஆக படிப்படியாக செய்வோம். எந்தெந்த ஸ்டேஜில் என்ன வேணுமோ நாங்கள் வழியேற்ற கொடுக்க தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் பார்த்தாலும் குரூப்ல பதிவு போடுங்க, இல்லாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லை இங்க இருக்கிற நம்ம எல்லா நிர்வாகிகளுக்கும் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு தகவலை தெளிவாக சொல்றோம். ஆக அந்த வகையில நாம விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் ஒன்று பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அப்பொழுதுதான் வெற்றி நோக்கி நகர முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, படிப்படியாகத்தான் அது நடக்கும், ஒரே நாள் நடந்துராது. அது வரைக்கும் நாம் எல்லாம் பொறுப்போடு காத்திருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இங்கு கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்ம சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பதிவு பண்ணிக்கிறாங்க. இதை ஒரு தண்ணீர் விளக்கம் தான், வேற எதுவும் இல்லைங்க. திரும்ப வர சொல்றேன், அவர் அந்த இடத்த ஒரு அழையா விருதாரியா இப்படி 3ஆம் நபர் மூலம் செய்தி எழுதி வந்துட்டாருங்க. அதனால அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, அவர் சொன்ன கருத்துலையும் நான் உடன்படல. நன்றி, அவ்வளவுதாங்க. இப்ப இந்த இதை நான் பேச சொன்னா உள்ள வந்து அதுக்கு விளக்கம் சொல்லிடலாம். இந்த நிகழ்வுகள் இங்க பூந்தரையில் நடந்தது எங்க வேணா நடக்கலாம், அது உள்ள பேசுனாலும் சரியா கேட்கலாம். அதனால அந்த கூட்டத்திலேயே இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிற விதம் வேற, நாங்கள் கூட்டிகிட்டது காரணம் வேற. நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்றது பொய்ன்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்டாங்க. எதுக்கு நான் அந்த ஒற்றுமை சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஒற்றுமை வந்து அது நமக்குள்ள அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒற்றுமை வரும். அந்த மாதிரி எங்க வேணாலும் நடத்த முற்படலாம். சில புரோக்கர் சொல்லுவாங்க, நாம தான் விழிப்புணர்வோம். வணக்கங்க. பரமதிவேல் ஒரு தலைவர். இப்போ என்ன நீங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா, என்னோட கோரிக்கை என்னன்னா, நீங்கள் லேடிஸை எல்லாத்தையும் போராட சொல்கிறீங்க. நம்ம இளைஞர் எத்தனை பசங்க இங்கே இருக்காங்க, அவங்க இன்ஸ்டாகிராமில் இந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே பெருசாக புஷ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தா ஓட்டே போட்டுருக்குறாங்க. அவங்க தலைவரே படத்தில் போராடி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு மீம்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுங்க.
உங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை நாள் தான் உட்காந்து இது பண்ணுறோம். பசங்களை வந்து கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க மற்ற பசங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆன்லைனில் இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க, டேக் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க கவர்மெண்ட்டுக்கு. அதுதான் நம்மளோட இது. நல்ல ஆலோசனை. அதை செய்யறதுக்கு நீங்களே பல விதத்தில் முயற்சி எடுக்கலாம். எங்கிட்ட இருக்கிற இளைஞர் பாருங்க, அந்த எதிர்கால நிற்கிறார் பாருங்க, அவ்வளோதான். தகவல் நடந்து எங்க இருக்கிற கேமரா தூக்கிட்டு வந்து பிடிச்சி வீடியோ போடுறது இன்ஸ்டாகிராமில் போடுவார். இதுக்குன்னு ஒரு ஆள் சம்பளத்துக்கு வைக்கணும், அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், கூட கூட்டிட்டு வரணும். வீட்டில் நம்மளுக்கு சோறு வரதே பெருசாக இருக்குது. இது பல சிக்கல், நிதியான சிக்கல் இருக்கிறதால பட் அது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு சாதாரணமா கிளை இல்லாம வட்டம் மாவட்டம் இல்லாம இன்ஸ்டாகிராம் வச்சு ஆட்சிக்கு வந்தாங்கிறத பத்தி நீங்க சொல்றீங்க. பட் நாங்க இதே தேர்தல்ல இங்க எல்லாத்துக்கும் ஓப்பனா தான் சொல்றோம், திமுக ஓட்டு போட வேணாங்க. நாங்க இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறோம். ஒரு நிமிஷம் ரீல்ஸா நிறைய வீடியோ போட்டோம். திமுக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி ஏதுவெல்லாம் செயல்படுத்துறத போட்டோம். அது நிறைய ரீச் ஆச்சு. இதே நீங்க திமுக போராட்ட காலத்துல முன்னாடி இருந்துச்சு. சுப்ரமணியம் எங்க கூட இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கழட்டி விட்டாங்க. செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா அரவக்குச்சி தொகுதியில் திமுகவுக்கு மாதிரி முதல்ல என்ன செய்கிறார், எதிர்கட்சி சட்டசபையில் முதல்ல பேசும்போது என்னை கூப்பிட்டு உயர்மொழி கோபுர பரிசு எழுதி கொடுமாப்பின்னு எழுதி வாங்கிட்டு போய் பேசினார். ஜெயிச்சு அவரே மின்சாரத்தில் அமைச்சரா வர 10 முறை போய் பார்த்தோம். 11வது முறை எழுதியில சொன்னாரு, அந்த நிறுத்தி வச்சிருந்தாங்க இழப்பீடு. தீவிரமா போராடின விவசாயிகளுக்கு ஒரு 200 பேர் இழப்பீடு நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த இழப்பீடு ரிலீஸ் பண்றதுக்கே பர்சன்டேஜ் கேட்டார் அவர் தம்பி கூப்பிட்டு. புரியுதா உங்களுக்கு? நீ சங்கமெல்லாம் வைக்க வேண்டாம், போராட வேண்டாம், நீ கட்சியில் சேர்ந்துக்க, உனக்கு இளைஞர்களை பதவி வாங்கி தரேன், தளபதியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அப்ப போன ஆட்சியில திட்டுனீங்க, கூட இருந்தீங்க, போராடுனீங்க, இப்ப வந்ததுக்கு அப்புறம் அதே தான் நடந்துச்சு. இனி மாற்றம் வேணும் வந்திருக்கிறாங்க. பயிர்கடன் தள்ளுபடியில ஏமாற்றம் பெருசா போச்சா இல்லையா? நாங்களும் உண்மையா தான் இருந்தோம். அதான் நாங்க என்ன நினைச்சோம்னா, விஜய் வந்திருக்கார், எல்லாரும் காசு வாங்க போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்குது, நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சு நம்பிக்கையோட தான் காத்திருந்தோம். நம்ம சங்க நிர்வாகிகள் சொன்னாங்க, இனி நம்மளுக்கு போராட்டமே இல்ல, காதமுத்து கேட்கிற அரசாங்கம் வந்துருச்சு, நம்ம பேசிய நிறைவேற்றலாம்னு சொன்னாங்க. நான் முதல் கூட அப்படித்தான் நம்பணும். முதல்லயே பெரிய ஆப்பா எடுத்து வச்சுட்டாங்க. நம்மளுக்கு ஏதாவது அரசாங்கமும் தெரிஞ்சுப்போம். முதல்லயே பெரிய ஆப்பா எடுத்து வச்சுட்டாங்க. ஆக வழக்கம் போல மூத்தவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, போராளிகள் யாரு வந்தாலும் போராடித்தான் ஆகணும்னு. அது இப்பவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா முறையில் செய்யலாம். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது பெரிய விஷயம். நீங்க ரீல்ஸ்ன்னு சொல்றீங்கன்னா மொத்தத்தில் இங்கே எத்தனை பேர் எலக்ட்ரானிக் பசங்க இருக்காங்க? இது பண்ணுறாங்க எல்லாமே இருக்கிறாங்கன்னா, பாதி பேர் இருக்கிறாங்கன்னா போட மாட்டாங்கண்ணா. பசங்க தான் இருக்கோங்க. அந்த 4500 கோடிக்கு ஒவ்வொரு ஊருக்கு நாங்கள் தயாரிச்சு பண்ணிடலாங்க. அதெல்லாம் அவர் இந்த போராட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெருந்தர் சிப்காட்ல 1 ஏக்கர் இடத்துக்கு பணம் கட்டி சோலார் பேனல் தயாரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கான மின்சாரத்தை அந்த பகுதியில் தயாரிச்சு சப்ளை பண்றதுக்கு ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்து, இவன் இப்படி வரானான்னு சொல்லி போட்டு கொடுக்குற நிலத்தை நிறுத்தி வச்சு வழக்கு போட்டு அழைச்சிருக்கிறார். நல்ல ப்ராஜெக்ட் நாட்டு கொண்டு போனதுக்காக பள்ளிவாக்கு போட்ட சிவகுமார். வயசு பசங்க தான் இந்த வேலையை செய்யணும் இல்லை, யார் வேணாலும் செய்யலாம். எல்லாரும் வாங்க செய்வோம், அவ்வளோதான். ஐடிஐன்னு ஒன்று ஆரம்பிங்க தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தில், அதில் யார் வேணாலும் அந்த வேலையை செய்யலாம். ரொம்ப சந்தோஷம். வயசானவர் கூட நீங்கள் போட்டால் இன்ஸ்டாகிராமில் ஏற மாட்டீங்க. யார் வேணாலும் செய்யலாம், தெளிவாக செய்யுங்க. எல்லாரும் மனசு இருந்தால் போதும், அவ்வளோதான். நன்றி நன்றி. வேற யாராவது சந்தேகப்பட்டு தயவு செஞ்சு வாங்க, கேளுங்க. இருந்த இடத்துல என்ன பேச மைக்கை கொண்டு வருவோம். இப்போ ஒரு சந்தேகங்க. இப்போ நாங்கள் இந்த பார்க்க போகிற இதெல்லாம் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த லைட் வச்சு பார்க்கக்குள்ள வந்து வீடு கட்டிவிட்டாங்க. முதல்ல அவங்க மேப் எடுக்கக்குள்ள வந்து அந்த இடத்துல வீடு இல்லை. இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு 2-3 வீடு இதாயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, நம்ம போய் கணக்கெடுக்குள்ள நம்மளை கேட்குறாங்க, எப்படிங்க உங்க வீட்டு மேலே போகுது அப்படிங்கிறாங்க. முழுசா வீட்டு மேலே போகுது. அதாவது இப்போ ஏரியல் சர்வே முடிச்சிருக்காங்க, அடுத்தது லேண்ட் சர்வேக்கு வருவாங்க. இப்போ அதான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்காச்சும் வீடு இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் மாற்றுவாங்க. இனிமேல் கரெக்டாக மாற்ற மாட்டேன். அது அவனுக்கு தெரியும். மேப்பை பார்த்துட்டாங்க, கூட்டம் போட்டுட்டாங்க, இங்கே என்ன நடக்குது, நம்ம என்ன பேசுறது, அவங்க ஏதாச்சும் ஒரு ஆள் மூலியமாக இங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை உளவுத்துறை போலீஸ் மூலியமாக தகவலை வாங்கிக்குவாங்க, பத்திரிக்கையாளர் மூலியமா
வாங்கிக்குவாங்க. 5000 கோடி போட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிற கம்பெனி சும்மா இருக்குமா? நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக போகிறவங்க எத்தனை ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பார்த்துருப்போம், எத்தனை ஸ்டேட்டில் பார்த்துருப்போம், எத்தனை கண்ட்ரியில் பார்த்துருப்பேன். ஆனால் அவங்க அந்த வேலையெல்லாம் தெளிவாக செய்வாங்க. நம்ம செல்லமுத்தண்ணா கூட்டி போனால் சுவர் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? பேசல வடிவுள்ள மங்கை திருமண மண்டபத்தில் நடக்கிறதே அவங்களுக்கு போயிரு, வேற ஒன்றும் இல்லை. கிராமத்துல போயிட்டோம்னா சோறு இருக்கிற இடத்துக்கு போனால் தானே வாங்கி தர முடியும். அது தொடர்ந்து போகிறதா இருக்குது வழியில். அதெல்லாம் தாங்கி தான் வரணும். எதிர்கால நலம் தெரிஞ்சு உடம்பு போய்ட்டு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கான்னு சொல்லிட்டேன். ஆனால் யாராவது சந்தேகம் இருந்தாங்க பேசுங்கண்ணா. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி கட்சி இந்த ப்ராஜெக்ட் பற்றி மட்டும் சொல்லுறேன். எல்லாருமே விவசாயத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த விவசாயத்தோட விவசாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அனைத்து பொதுமக்கள் யாரும் ஒத்துழைப்பு தரதில்லை. இப்போ கூட்டம் மட்டும் கூடுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, 4 நாளைக்கு போராட்டம் வரமாட்டாங்க. அது ஒரு பெரிய கஷ்டம். என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து ஊரில் சண்டை நடக்கு, நம்ம வீட்டில் எனக்கு அந்த சண்டை இருக்கவங்களுக்கு வந்துருக்கு உள்ள போயிடலாம் அப்படிப்பாங்க. அவை வீட்டில் சண்டை வரும்போது ஐயோ எல்லா புருஷனும் நீங்களாம் வாங்க அப்படின்னு சண்டைப்பாங்க. பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் தள்ளிக்கிற பக்கத்தில் போய் லைன் போகுது, மனசு கேட்கல. ஆனால் வரேன் இதை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் போராட விவசாயிகளுடைய சங்கம் வெற்றி வரும். போராடுறதே இல்லை. பொதுமக்கள் நீங்க போராடுறீங்க, பொதுமக்கள் ஒத்துழைப்பு இல்லை. அது வெளியே அது இன்னொன்னுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு தெரியல, நான் அரசியல் ஒரு மந்திரி ஆகிட்டு உங்களை யாருமே தெரியாது போயிடுவேன். அதுதான் நடக்குது. ஆனால் நம்ம அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளை தேடி மந்திரி வருவார். இதை யாருமே நம்மள ஒத்துக்கிறது இல்லை. இன்னைக்குமே கொங்கு மண்டலம் கஷ்டப்பட்டு முன்னேறதால நம்ம கொங்கு மண்டலம் கோவை, பெரியார், ஈரோடு, திருப்பூர் இதெல்லாம் விவசாயத்தில் சரி, தொழிலும் சரி, மற்றதெல்லாம் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள் பூரா அவ்வளவு அறிவு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறேன். எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் ஒன்னா சேர்ந்து போறோம்னா நம்ம செய்யும். விவசாயத்தை மீறி எதுவுமே இல்லை. கிராமம் இல்லாத நகரம் இல்லை, நகரம் இல்லாமல் கிராமம் இருக்க முடியும். ஒரு படி ராயிட்ட கூட 4 நாளைக்கு கோலை கட்டி குடிச்சு படுத்துக்கலாம். டவுன்ல முடியுமா? முடியாது. அதை யாரும் பார்த்துக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செய்து ஒன்னா சேர்ந்து போராட்டத்துக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்கிறேன். அதாவது விவசாயிகள் ஒன்றும் சேர்க்க முடியாது, விவசாயிகள் வரமாட்டாங்க, விவசாயி போராட்டத்துக்கு தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற நாங்க காது ஊத்து கேட்கறதும் அது நம்புறது கிடையாது. விவசாயிகள் வர தயாரா இருக்கிறாங்க, நம்பிக்கையான அமைப்பு இல்லாதான் இங்க பிரச்சனை இருக்கு. கிராமத்து அனுபவத்தை உணர்ந்துருக்கோம். நாங்க போன கிராமங்கள்ல எந்த கிராமங்களுமே நம்ம சங்கத்தை கைவிட்டது கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் இருந்தார் விழுப்புரம் மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில். இன்னைக்கு அந்த மாவட்டத்தில் மாநாடு போட்டீங்கன்னா 1 லட்சம் பேர் வரக்கூடிய அளவுக்கு நம்ம சங்கத்தை வளர்த்திட்டு. விவசாயிகள் 2000 பேர் ஒன்று சேர்க்க முடியாது. சென்னைக்கு 10,000 பேர் கொண்டு போனோம். நீ முடிஞ்ச 5000 பேர் சேர்த்துருந்தாங்க, 50,000 பேர் சேர்த்து மாநாடு போனோம். அடுத்த மாநாடு 5 லட்சம் பேர் வச்சு போட போறோம். அதனால விவசாயிகள் ஒன்று சேர மாட்டாங்க, வரமாட்டாங்க, பால் கறக்க போயிடுவாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி இப்ப அடுத்த தலைமுறை அதையெல்லாம் உணர்ந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒன்று கூட தயாரா இருக்கிறாங்க. அதனால வெற்றி நிச்சயம் கண்டிப்பா வரும். அது கம்ப்ளீட் ஆகலைங்க. ஏன்னா துணை மின் நிலையமே இன்னும் அமைக்க முடியல. துணை மின் நிலையத்துக்கு தேவை 150 ஏக்கர், அவங்க 60 ஏக்கர் தான் வாங்கியிருக்காங்க. மீதி லேண்ட் அக்யூசியேஷன்ல அக்யூர் பண்றதுக்கு திருப்பூர் கலெக்டர் நிறைய ட்ரை பண்ணாரு. இந்த கௌரீஸ்வரன் நாங்கெல்லாம் ஒரு விவசாயம் ஒன்றுபடுத்தி நிலத்தை கொடுக்கறதுக்கு இல்லாம நீண்ட நிலம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் இதெல்லாம் நாங்க போய் விவசாயிகளை சந்திக்கும் போது கிட்டத்தட்ட அந்த மேப் கிடைச்சு சந்திக்கும் போது பாதி டவர் போட்டு முடிச்சிட்டாங்க. எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் போட்டு முடிச்சிருந்தாங்க. நாங்க போய் கிட்டத்தட்ட 6 மாசம் உட்காந்து விவசாய பொருள் ஒன்று தட்டி வேலை செஞ்சு வேலையை நிறுத்திட்டோம். 1.5 வருஷம் சுத்தமாக வேலை நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் 2 லட்சம், 5 ஆச்சு, 5, 10 ஆச்சு. ஒவ்வொரு விவசாயிக்கும் 35 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் வரைக்கும் கொடுத்தாங்க காம்பன்சேஷன். அப்படி கொடுத்ததால பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகளை விட்டுட்டாங்க. ஸோ விருதுநகர்ல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன ஸ்டெச் மட்டும் தான் பெண்டிங். மதுரையில கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன ஸ்டெச் மட்டும் தான் ஒரு இஷ்யூஸ். அந்த கிராமம் நம்மோட இருக்குது. ஸோ போட்ட ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் பெட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் 300 போலீஸ் 1 வாரம் வச்சு டவர் போட்டாங்க. இன்னும் கம்பி இழுக்க முடியாம உட்காந்து. திண்டுக்கல் மாவட்ட எல்லை வரைக்கும் கம்பி இழுத்தாச்சு. ஆனா அந்த மாவட்டத்தில் லேண்ட் காம்பன்சேஷன் ஃபார்மர்ஸ் நிறைய. நம்ம திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட எல்லையிலிருந்து காங்கியத்தை வரைக்கும் 50% டவர் போட்டாங்க. நம்ம கூட இருக்கிற விவசாயி போட விடாம வச்சிருக்கோம். ஒரு டவர் இங்க இருக்கும், அடுத்த 2 கிலோமீட்டர் டவர் இருக்காது.
அப்புறம் அடுத்த ஒரு டவர் இருக்கு. இப்படி தான் போட்டு வச்சிருக்காங்க. கண்ட்ரீஸா போடுறதுக்கு நம்ம அனுமதிக்கல. நம்ம ஊர் இருக்கிற விவசாயி இதுல என்னன்னா, சில விவசாயி நாங்க போய் நிலத்துல போடுறோம் தடுத்து நாங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே இங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இவங்க வந்து என் நிலத்துக்கு அத்துமீறி போராட்டம் பண்றாங்க. ஏன்னா அவங்க உள்ளூர்ல தாசில்தார் வச்சு பஞ்சத்தார் வச்சு பேசி காசை கொடுத்துருப்பாங்க. நாம தடுக்கிறதுக்கு போவோம். இப்படி விவசாயிகள் வந்து சில இடங்கள்ல விட்டு கொடுத்ததால அந்த மாதிரி நிலைமை நிலவுச்சு. ஆனா காங்கியத்துக்கு இந்த பக்கம் வந்து இன்னும் ஒரு டவரோட போடல. விவசாயிகள் உறுதியா இருக்கிறாங்க. காங்கியத்துல ஊத்துக்குழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் காத்திருப்பு போராட்டமா நடந்துச்சு. அந்த அளவுக்கு விவசாயிகள் விழிப்புணர்வா இருக்கிறதால அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிருக்கு. 4 வருஷமா அவங்க எந்த வேலையுமே செய்யல. சப்ஸ்டேஷன் எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால இந்த ப்ராஜெக்ட் 4 வருஷம் டிலே ஆகி போச்சு. இல்லாட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து பிரைவேட் அப்படியே ஒட்டுமொத்தமா சப்ஸ்டேஷன் போடுறது, லைன் போடுறது எல்லாமே பிரைவேட் டோட்டலா சேல் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறதால இவங்க வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வந்து அவ்வளோ வச்சுக்கிறாங்க. இந்த சப்ஸ்டேஷன் போடாம ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? இல்லை, இந்த சப்ஸ்டேஷன் போடாம ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால ஸ்டார்ட் பண்ணல. நல்லா இங்கே சப்ஸ்டேஷன் போட முடியாமல் தடுத்தாது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனை ஸ்டாப் பண்ணிடலாம். கண்டிப்பா அந்த ஒரு பாயிண்ட் வச்சு தான் அந்த தொழில்நுட்ப போராட்டத்தை அங்க ஒரு கீழ மக்கள் அங்க தயாராக இருக்கிறாங்க. அங்க சப்ஸ்டேஷனுக்கு இன்ன வரைக்கும் 4 வருஷம் கலெக்டர் கூப்பிட்டு பேசி மிரட்டி என்னென்னமோ பண்ணி அங்க டவர் லைன் போட முடியாது. அந்த சப்ஸ்டேஷன் போடுறது கையெழுத்தை வாங்க முடியும். அந்த நில உரிமையாளர்கள் உறுதியா இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்ம உறுதுணையாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டாப் ஆயிடும். கண்டிப்பா அதுக்கு என்ன இது பண்ணணும்? ரெட்டியார் சத்திரத்துல இது ஒரு டவர் போட்டிருக்கிறாங்க. அது பேரு அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது அப்படியே தான் இருக்கணும். கரண்ட் போறது இல்லை. சரி, இந்த எண்டு அந்த எண்டு ஃபினிஷ் ஆகவே இல்லை. இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படியே இருக்கு, சப்ஸ்டேஷனே வரல. அதனால அப்படியே தான் பண்ணிட்டு ரெட்டியார் சத்திரத்துக்கு எந்த குடும்ப நாய்க்கு வந்து மலைக்கு அடிவார் இல்லையா, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வந்திருக்கேன். கம்பூர்ல வந்திருக்கேன். அங்க இருக்கிற விவசாயம் தொடர்பு இருக்கேன் கொஞ்சம் பேர் இருக்கும். சரி, ஐயா அவங்ககிட்ட ஏதாச்சும் மனவோ எழுதி கொடுக்கலாம் ஒரு கருத்து சொன்னீங்கன்னா பார்த்துக்கலாம். சுப்பராயன் எம்பி வந்து டெல்லியில நம்மளுக்கு உதவி செஞ்சவர். இன்ன வரைக்கும் போராட்ட காலத்துக்கு அந்த காவத்தம்பாளையம் அங்க வந்து துணைமலை அமைக்கூடாதுங்கிற போராட்டத்துக்கு 2 முறை வந்துட்டு வந்தாரு. நம்ம சங்கத்தின் மீது போலீஸ் வழக்கு போடும் போதெல்லாம் அவர் முதல் நாளா அறிக்கை கொடுக்க எல்லாம் சப்போர்ட் பண்றாரு. நீங்க உங்க பகுதியோட நாடாளுமன்ற முறையில் அவர்கிட்ட போங்க, பேசுங்க, மனு கொடுங்க. சந்தோஷம், நல்ல விஷயம். ஆனா ஒரு சின்ன கருத்துங்க, ஒரு அனசனாரிங்களா பிள்ளையா மக்கள் ஒத்துழைப்பு பண்றதெல்லாம் ஒரு கூடத்துக்கு அந்த துணைமின் நிலையம் வரக்கூடிய அந்த காவத்தமாத்துல 834 நாள் தொடர் காத்திரு போராட்டம் பண்ணுங்க. அதாவது 834 நாளும் அந்த பந்தல் போட்டு அந்த பந்தலுக்கு வந்துருந்தோம். அதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வர வழியில் கொண்டு போனோம்னா மக்கள் வருவாங்க. அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். 2வதுங்க 2017 ஒரே ஒரு நாள் ஈஸ்வரன் வந்து நான் சந்திக்காம போயிருந்தோம்னா இன்னைக்கு காவத்தபாத்துல இருந்து இப்போ டவர் போட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா எங்க ஏரியாவில் டவரே கிடையாது. ஊத்துக்குழி எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இதே மாதிரி தான் நான் ரோட்ல வந்து அழுதுட்டு இருந்தாங்க. நாங்க வேடிக்கை பாட்டு இருந்தோம். அண்ணா வழியா கார்ல வந்தாரு. ஒரு 30 விவசாயி நின்று பாட்டு இருந்தோம். அப்பதான் வந்து இது வந்து டவர் லைன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு, சரி நாளைக்கு வந்து என்ன பார்த்துப்பாங்க, நான் காலையில இருந்து நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கேன், பேச முடியாது, நாளைக்கு வந்து வீட்டுல பாருங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்து போனாருங்க. 30 பேர்ல 2 பேர் மட்டும் தான் வந்தாங்க. 20 பேர் வரலைங்க. அந்த போன 2 பேர் நானும் என்னோட நண்பர் 2 பேர் தான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுத்து காவத்தம்பாளையத்தில் துணை நிலை வருது, இதை வச்சு போராட்டம் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து தடுக்கலாம்னு சொல்லி ஊத்துக்குழி அதாவது காவத்தம்பாளையத்திலிருந்து விருதுநகர் போட்டு போய் டவரை போராட்டம் இங்க கடுமையா பண்ணாங்க. எந்த டிஎன்இபி போற வண்டி பூரா குறுக்காட்டினோம். எதுக்கு வந்தாலும் குறுக்காட்டினோம். ஒரு ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போய் வண்டி முன்னாடி வேற வண்டி போட்டு குறுக்காட்டி டிஎன்இபி போட்டு எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டா சாப்பிட்ற கூட நீ ஊத்தி சாப்பிடாது வேற ஒரு போய் சாப்பிடுன்னு சொல்லி குறுக்காட்டினோம். அதுக்கப்புறம் தான் வந்து விருதுநகர்ல இருந்து அவர் மட்டும் வந்தாங்க. அப்பவும் கூட வந்து விருதுநகர் வரைக்கும் அங்க போய் அங்க ஒவ்வொரு கிராமம் ஒருங்கிணைப்பு பண்ணி இந்த சங்கரமலை ஊதி வட்டம் வரைக்கும் வந்து நிற்கிறதுக்கு அதுக்கு மேல விடல. அதனால வந்து நம்மளோட கடுமையான முயற்சி தான். அதை வந்து நீங்க விவசாயிகள் ஒத்துழைப்பு பண்ணணும். அந்த சமயம் வந்து
நிறைய பேர் விலை போயிடுறாங்க. 4 மணி வரைக்கும் உசிரியை கொடுத்து கூட சங்கத்தில் நிற்கிறோம்னாங்க. 6 மணிக்கு சாராயத்தை குடிச்சு போட்டு ஒரு விவசாயிக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த நாள் வந்து நான் போராட்டத்துக்கு வரலைங்கிறாரு. அந்த மாதிரியான சில பேர் பண்ற ஒரு இதுதாங்க பணத்துக்கு ஆசைப்படுறது, 1 லட்சம் பதவிக்கு ஆசைப்படுறது. இதுதான் வந்து விவசாயம் செய்யறது. அந்த இல்லாம இருந்தா நிச்சயமா தடுக்கிறது முடியுங்க, நிப்பாட்டலாம். நன்றி. நாளை எங்களது அருகாமையில் உள்ள காவத்தம்பாளையத்திற்கு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள் வர உள்ளார். சரியாக 7 மணி என்று கூறியிருக்கிறார்கள். அன்பு சொந்தங்கள் இயன்றளவு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க. இல்லைங்க, அதுல தெளிவா இருங்க. அப்ஜெக்ஷன் நம்ம கொடுக்கவே கூடாது. அது லீகலா நம்மளை பாதிக்கும். லீகலா நம்மள அது பாதிக்கும். ஏன்னு கேட்டா, நீங்க அப்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அந்த அப்ஜெக்ஷன் கலெக்டர் உங்களுக்கு என்கொயரி கண்டக்ட் பண்ணுவார். என்கொயரி கண்டக்ட் பண்ணி உங்க அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் பண்ணி அவனுக்கு பர்மிஷன் கொடுப்பார். நீங்க எந்த இடத்துல அப்ஜெக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல அவனுக்கு சீக்கிரம் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. நாம வாங்கியே தான் பேசுவோம், நிலத்துக்குள்ள வராதுன்னு சொல்லுவோம். கலெக்டர் வேணா எனக்கு நோட்டீஸ் கொடுத்து சொல்லி நான் வர்றேன்னு சொல்லுவோம். அப்ஜெக்ஷன் வந்து தனிப்பட்ட முறையில் விவசாயிகள் யாருமே கொடுக்கவே மாட்டோம். சங்கத்தின் சார்பில் கொடுப்போம், பொதுவான மனுவா தான் கொடுப்போம் இல்லையா. இண்டிவிஜுவலா யாருமே அப்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டாம். ஏன்னா லீகலா நம்ம அப்ஜெக்ஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டோம்னா அப்ஜெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜ் இருக்கு. ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடு, திட்ட ப்ராஜெக்ட் முழு டீடைல் ப்ராஜெக்ட் திட்ட அறிக்கை கொடு, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடு, சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடு, இதுக்கு வந்து பவர் ஃப்ளோ ஸ்டடி கொடு. இந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 கேள்வி கேட்போம், 25 கேள்வி 30 கேள்வி கேட்போம். அதுக்கான ஆவணத்தை கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆவணத்தை கொடுக்காட்டி கொடுக்க சொல்லி கோர்ட்டுக்கு போவோம். இல்லாட்டி கொடுக்குற வரைக்கும் என் காட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிடுவோம். புரியுதுங்களா? சோ அப்ஜெக்ஷன்ங்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி நமக்கு பிரிலிமினரி ஸ்டேஜ் நிறைய இருக்கு. இப்போ அந்த ஸ்டேஜ் நமக்கு தேவையில்லை. ஆர்டிஐ நீங்க எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. இப்போதைக்கு ப்ராஜெக்ட் சர்வே ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சர்வே ஸ்டேஜ்ல இருக்கு. ஏற்கனவே 2 பேர் ஆர்டிஐ போட சொல்லியாச்சு. அங்க அந்த டேட்டா வரும்போது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போவாங்க, ஒரு வளர்ச்சி கொண்டு போறாங்க. ப்ளஸ் இல்லாமல் புறம்போக்கு இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு இடத்த கூட சூஸ் பண்ணு. எல்லாமே பார்த்தா விவசாயத்துக்கு மட்டும்தான், அது நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான் வந்து இது பண்றாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, கால் டவர் போட இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்த மரங்கள் வந்து அதிகமாக வைக்கலாமா, வச்சு வளர்த்தலாமா கேட்கறேன் சார். ஒரு கேட்கறதுக்காக கேட்கறேன். ஏன்னா இங்க வந்த வரைக்கும் ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார், கொட்டாய் போட்டுருங்க அப்படின்னாரு. டீட்டெயிலா பேசணும். ஓகே, அது கொஞ்சம். அதாவது குக்கும்பாளையம் பொறுத்து சேட்டர் ஒருத்தர் சங்கத்தில் தீவிர போராடி உண்டு. அவர் நிலத்துல அளக்க வரும்போது ஒரு நிலம் சும்மா இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, எங்கேயோ தொழிலாளி பிடிச்சி 1 வருஷமா தென்னை மரத்தையும் நட்டார். தென்னை மரத்துக்குள்ள ஊடு பயிர வாழை நட்டார். வாழைக்குள்ள ஊடு பயிர முருங்கை நட்டார். முருங்கைக்குள்ள காய்கறி செடி வச்சார், மிளகாய் செடி அதெல்லாம் வச்சார். சரிங்களா? டவர் லைனை எதிர்த்து போராடுற வரைக்கும் போராடுறோம். முடியாட்டி இழப்பீடாத வலுவை வாங்கி போடணும்னு முயற்சி எடுத்தார். புரியுதா உங்களுக்கு? நீங்க எல்லாமே தென்னை மரமா தான் வச்சிருக்கீங்க. தென்னை மரத்தில் ஊடு பேர கொண்டு வைக்கலாம், சீனி புளிங்க மரம் வைக்கலாம், 3 அடுக்கு நீங்க பயிர் பண்ணலாம். சரிங்களா? அது முதல் குழிங்க தோட்டம் வந்தா கூட அதுல இருந்து அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற 4 வருஷம் ஆகும். அதுக்கு தென்னை மரம் வச்சா கூட 5 வருஷம் தென்னை மலையை மாத்திரலாம். என்னங்க? செம்மரம், சந்தன மரம் எல்லாம் வந்து இருக்கலாம். பட் வனத்துறை என்பது அந்த மரத்தை வருவான், அளந்து செக் பண்ணுவான். ஆமா, அதுக்கு வந்து என்ன ஃபயர் உட் போட்டு டன்னுக்கு 5000 ரூபாய் தான் போடுவான். அந்த மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் நீங்க கோர்ட்ல கேஸ போட்டு ஒரு 20 வருஷத்துக்கு வழக்கு நடத்தணும். அதாவது எல்லா மாநிலங்கள்லயுமே இதுக்கு இழப்பீடு யாரும் கொடுக்கறது இல்லை. நீங்க இந்த 800 கிலோவாட் டவர் லைன் திட்டம் இங்க போனது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 13 திட்டங்கள்ல சேர்ந்து தமிழ்நாட்டுல 1600 கோடி ரூபாய் இழப்பீடு அதிகமா கொடுக்க வச்சோம். ஆனா நம்ம கேட்கல, அரசாங்கம் கொடுத்து விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ணிச்சு.
அதே திட்டம் அந்த 800 கிலோவாட் அப்படியே ஆந்திராவுக்குள்ள சித்தூருக்குள் நுழையுது. கம்பி போடுற இடத்துக்கு காசே கொடுக்கல, நிலத்துக்கு இழப்பீடே கிடையாது. டவர் பேஸ் ஒன்று 1,80,000 ரூபாய். அங்கிருந்து தெலுங்கானா முடி வரைக்கும் அதே தான். தெலுங்கானா முடிஞ்சு அடுத்தது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்துல 1.25 லட்சம். எவ்வளவுங்க? அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். சத்தீஸ்கர் ராய்க்கர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். 2 முறை போய் வந்திருக்கிறோம். அவங்க கொடுத்தது எவ்வளவு? 1.25 லட்சம் ஒரு ஸ்ட்ரெச் தெலுங்கானா வரைக்கும். தெலுங்கானா ஆந்திராவில் 1.80. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம் போகுது. ஒரு ஜட்ஜே சொன்னார், ஹைகோர்ட் ஜட்ஜி, ஏப்பா எங்க ஊர்ல எங்க அக்கா தோட்டத்தை டவர் போட்டாங்க, காட்டோட மதிப்பு கூட அதிகமா காசு வந்துச்சு, தென்னை மரத்தை வெட்டுறதுல காடு மிச்சமாயி போச்சு, நீ சும்மா டவரே வேண்டாம் கேஸ் போட்டிருக்க என்கிட்டே கேட்டார். நான் சொன்னேன், பக்கத்து காடு நாளைக்கு 2 கோடிக்கு இந்த காடு விற்கீங்களான்னு கேட்டேன். பதிலே பேச மாட்டார். இல்ல. அதனால மரம் வைக்கிறது, வீடு கட்டுறது, இழப்பீடு வாங்குறது எல்லாம் நீங்களே கொலைக்கிறீங்க. இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் தொடங்கிட்டீங்கல்ல. 5 வருஷத்து மரத்தை பிடிக்கணும் நட்டுவாங்க நம்ம ஆளுங்க, ராத்திரியோட ராத்திரியா வேற தோட்டத்துல இருக்கும், அதை பிடிக்கணும் நட்டி அது காசு வாங்குவாங்க, அங்க மிரட்டுவாங்க. இங்க மாதிரி சங்கம் வந்துடும், போராடி எனக்கு காசு கொடுத்த சங்கம் வராது வரணும், நான் கூப்பிட்ட சங்கம் வந்து குறுக்கு பாத்துக்குமா, அவன் என்ன பண்ணுவோம் பயந்துட்டு கொடுத்துட்டு போவான். இப்படி சங்கத்தை வச்சு மிரட்டி விவசாயிகள் ஏகப்பட்ட காசு வாங்கினாங்க. அவங்க அரசாங்கம் கொடுத்தது 1,600 கோடி கூடுதலா, இன்னொரு 1,600 கோடி கொடுக்கறதுக்கான முயற்சியும் ஈரோடு மாவட்டத்தில் தான் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வழக்கு போடுறது 4 ஸ்டேட்டை சேர்த்து காசு போடுறதுக்கு வசூல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வழக்கு, சிறை, மாநிலம் தள்ளி போச்சு. கேரளா விவசாயிகள் வந்து வழக்கு போடுறதுக்கு வந்தாங்க, அப்புறம் விலகிட்டாங்க. மீண்டும் ஒரு குரூப் கொடுத்து தயார்படுத்தி இருக்கிறோம். அந்த வேலை வர்றதுக்குள்ள டவர் லைனுக்கு மரத்துக்குள்ள 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்துடும், அவனே கொடுத்துருவான். ஏன்னா 2019 பிக்ஸ் பண்ணது 36,500, அதுக்கப்புறம் அது உயர்த்தவே இல்லை. இன்னைக்கு 7 வருஷம் ஆகி போச்சு. 36,500 குறைஞ்சிச்சு, 50,000 பிக்ஸ் பண்ணுவான். அப்புறம் கருணை தகவல் 50,000 பிளஸ் 50,000 1 லட்சம் ரூபாய் மாறி போயிரு. 1 லட்சம் ரூபாய் மாறி போச்சு. என்னோட நீங்க தாலுகா ஆபீஸ் வாசலுக்கு நாங்க மட்டும் வர மாட்டேங்க. கன்ஃபியூஸ் பண்ணி எனக்கு வந்து 30 சென்ட் போகுது, 30 சென்ட்டுக்கு தான் தென்னை மரம், இது ஊடுபயிரை வைக்கலாம், இந்த ஆலோசனை நம்மளுக்கு இல்ல, நம்ம காது குறையவே செய்வாங்க. நான் பார்த்துட்டேன். நம்மளது வந்து 2 ஜெனரேஷன் இந்த மாதிரி மரம் வைக்க சொல்லி ஒரு ஆடியோவே வந்திருந்தது. அது ஆடியோலாம் வேண்டியது இல்லைங்க, நம்ம ஆளுக்கு எதை கத்துக்கணும் சீக்கிரம் கத்துக்குவாங்க. இதே சிவகுமாரி வரைக்கும் மாதத்துக்கு இழப்பீடு வாங்காம அவங்க அதாவது இந்த திட்டம் என்பது இன்னும் பேர் வைக்காத குழந்தை. இல்ல இந்த திட்டத்துக்காக சொல்றேன்னா நார்மலா வந்து நம்ம பொதுவாக நம்ம தந்தி சட்டத்தை, அதாவது இது போன்ற திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய தந்தி சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. ஓகேங்களா? இப்ப நம்ம கேபிள் மூலமா மட்டும் தான் கொண்டுட்டு போகணும், வேற எந்த ப்ராஜெக்ட் கொடுக்கூடாது ஹைகோர்ட்ல ஸ்டே இப்போதைக்கு அவசரமே இல்லை. இல்ல இல்ல நம்ம சங்கத்து மூலமாவே அதை பண்ணியிருக்காங்க. இல்ல இல்ல வேற எந்த ப்ராஜெக்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு போராட்டம் என்பது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஜெயிக்கலாம், நாளைக்கு அடுத்த வருஷம் கூட ஜெயிக்கலாம். கோர்ட்டு கொண்டு போனீங்கன்னா அதிகாரி சொல்றதை கேட்டு கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டு கையில கொடுத்துரும். நாளைக்கு எல்லா இடத்துலயும் கூட அதை காட்டுவான். இந்த விவசாய சங்கம் கோர்ட்டுக்கு போச்சு, விவசாய கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டு முடியாது வச்சு இதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ பேசாதேமா. அதனால சில விஷயங்கள் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வேண்டாம்னு சொன்னதை முடியாதுன்னு சொன்னதெல்லாம் நம்ம போராடி ஜெயிச்சிருக்கோம். சரிங்களா? அதனால நம்ம ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோர்ட் 3 முறை வேண்டாம்னு சொல்லுச்சு, அதுக்கு நம்ம போராடி வாங்கலையா? போராட்டம் எல்லாத்தையுமே பெற்றுக் கொடுக்கும். தேவையில்லாத நேரத்தை கோர்ட்டுக்கு போகணும், நம்மளுக்கு பின்னாடி நம்ம பேக் ஃபயர் ஆயிடும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து விடக்கூடாதுன்னு மட்டும் தான் நினைக்கிறோம். நானும் தோட்டம் வாங்கி மேட்டுக்காட்ட வாங்கி தோட்டம் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 2 ஜெனரேஷன் உழைப்பு அது விடக்கூடாதுதான் போராட்டம். அது மாதிரி எல்லாம் ஒத்துமையா இருந்து போராடணும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வராம தடுக்கணும். ஏன்னா நான் வாங்குது இதே மாதிரி பாட்டம் போட்டு வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்காங்க இல்லையா? ஒரு வீட்டுல இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருப்பாங்க. இன்னைக்கு தரம் பேண்ட் போகும், இதுக்கு முன்னாடி கோமன் கட்டி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வந்து கொஞ்சம் நினைச்சு பார்த்து எல்லாம் வந்து ஒற்றுமையா இருந்து போராடணும்னு நான் கேட்டுக்கிறேன். மூன்று மரத்துக்கு வேப்ப மரத்துக்கெல்லாம் நர்சரி கொடுக்குறேன், செம்மரம் வச்சுருக்காரு, அதுக்கு தரமாட்டேங்கிறானே, ஃபாரஸ்ட் மரம்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறேன். கிச்சவாட்டில் பைபாஸ் ரோடு போகுதுங்க, அதில் வந்து செம்மரம் வச்சுருக்காரு, மரம் பெருசாகிருக்கு, 1 அடி சுற்றளவுக்கு மேலே இருக்குது மரம் எல்லாமே, 1.5 அடி சுற்றளவுக்கு கூட இருக்குது.
வேப்ப மரத்துக்கு ஊஞ்சு மரத்துக்கெல்லாம் அந்த ரோடு போகிற இடத்துல இருக்கிற மரத்துக்கு நஷ்டீடு கொடுக்குறான். ஆனால் இந்த செம்மரத்துக்கு தர முடியாதுங்கிற அவர் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கார். அவர் என்ன சொல்கிறான்னா, விவசாய நிலத்தில் இருக்கிற மற்ற மரத்துக்கெல்லாம் கொடுப்போம், இது வந்து நீ செம்மரம் வச்சுருக்க, இது வந்து ஃபாரஸ்ட் மரம், ஃபாரஸ்ட் மரத்துக்கு நான் இழப்பீடு தர முடியாதுங்கிறான். அதுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவதுங்க, நிர்வாகம் எல்லாத்தையும் மறுத்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறோம்ல, அவன் இழப்பீடு வந்து செம்மரத்தை கொடுத்து அதை மறுக்கவே முடியாது. அதை கொடுக்காம நம்ம கூட போறது கிடையாது. கண்டிப்பா வாங்கிட்டு அந்த எல்லா இடத்துக்கும் நாளைக்கு உதாரணமா நம்ம பயன்படுத்தலாம். எங்க கூட்ட நிறைவு பகுதிக்கு வருது, எல்லாம் தெரிஞ்சா கொஞ்சம் பேசுங்க. இந்த பாருங்க, நம்ம கல் போராளிகள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் தென்னை மரத்தை வச்சிருக்கீங்க இல்லையா? கேரளாவில் வந்து ஒரு மரத்தை கல்லு கட்டுறதுக்கு அரசாங்கமே மாசத்துக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குது. ஒவ்வொரு விவசாயிக்கு 25 தென்னை மரம் 30 தென்னை மரத்துல கல்லு கட்டுறதுக்கு அரசாங்கமே விவசாயிக்கு அனுமதி வாங்கி கல்லு கட்டுறது. ஒவ்வொரு விவசாயி சாதாரணமா 20,000 மாசம் அலசால்ட்டு அதை சம்பாதிக்கிறாங்க. தென்னை மரம் அங்க நல்லா இருக்கு. அது தமிழ்நாட்டுல வந்து கல்லு தடை போட்டு வச்சிருக்கிறாங்க. நாம கல் போராட்ட குழுன்னு சொல்லி அதை உருவாக்கி எத்தனை வழக்கு போட்டாலும் நம்ம விவசாயிகள் உறுதி நின்று கல்லை கட்டுறாங்க, இறக்குறாங்க, விற்கிறாங்க. போலீஸ் வழக்கு போட்டே இருக்குது, நம்ம நெய்யத்தை நடத்திட்டே தான் இருக்கிறோம். அந்த மாதிரி உரிமை போராட்டமா நீங்க வந்து நிலத்தை, அதாவது மரத்தை கொடுக்குற மாதிரி இருந்தா அதுக்கு மரம் ஏறதுக்கு பனையேறிகளை தயார் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஆளுக்கு ரெடியா வந்திருக்கிறாங்க. நம்ம சங்கத்து கூட இணைஞ்சு திருப்பூர் மாவட்டத்துல, கோயம்புத்தூர்ல, சேலத்துல எல்லாமே வந்து இன்னைக்கு தருமபுரி வரைக்கும், ராணிப்பேட்டை வரைக்கும் விவசாயிகள் அந்த போராட்டத்துல ஆர்வம் இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறோம், அதை கலந்துட்டு முன்னெடுக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கு ஆர்வம் இருக்குதோ ஒரு 5 நிமிஷம் அதை பத்தி சொல்லுவாரு, தெளிவா கேளுங்க. அவர் கல்லை ஆராய்ச்சி பண்ணி கெட்டு போகாத கல்லு பதப்படுத்தி 1 வருஷம் பாட்டில் அடைச்சு வச்சிருக்காரு. எல்லா பக்கம் கொடுத்த ரிசல்ட்ல சக்சஸ். புளிக்காத கல்லுங்க, தரமா இருக்கு, தரமா அத்தனை சத்துக்களை கொண்ட ஒரு கல்லை வந்து அவர் அந்த சோதனையில வந்து அந்த பாட்டில் வெடிச்சு அவருக்கு உடம்பு கூட காயம் ஏற்பட்டது. அத்தனை சோதனையும் சந்திச்சு அவர் வந்து இருக்காரு. உங்களுக்கு பக்கத்து இருக்காரு, உங்களை அறிமுகப்படுத்தி இதை பத்தி டீட்டெயிலா பேசுவார். கொஞ்சம் இதை மட்டும் கேளுங்க.